ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சவுஈஷ். இன்னைக்கு என் பாட்டியோட சிக்னேச்சர் டிஷ்ஷான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம். எவ்வளோ சாப்பாடு போட்டாலும் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3லேருந்து 6 கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க, காஞ்ச மிளகாய் 5 எடுத்துக்கோங்க, இஞ்சி ஒரு துண்டு, சின்ன வெங்காயம் 15லேருந்து 20, மல்லி 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், கடுகு 1/4 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், தேங்காய் 2 கைப்பிடி, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், 1 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கல்லுப்பு, 10லேருந்து 15 பூண்டு, 2 தக்காளி, 1 வெங்காயம், ஒரு சின்ன பீஸ் புளி. கடாயில் 2 ஸ்பூன் செக்கில் ஆட்டின சுத்தமான கடலை எண்ணெய் ஆட் பண்ணி 3 கத்திரிக்காய் நான் போட்டிருக்கேன். பிஞ்சு கத்திரிக்காய் போட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். இது இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 3 காஞ்ச மிளகாய், 15 போல் சின்ன வெங்காயம், 5 போல் பூண்டு பல், 1 துண்டு இஞ்சி, மல்லி, மிளகு, தேங்காய், சீரகம், சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளி, வீட்டு மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், மஞ்சள், மல்லித்தூள் எல்லாம் நல்லா வதங்கினதும் நல்லா ஆற வச்சுட்டு அதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் கடுகு, வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பூண்டு 10 பல்லு போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காயை ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டையும் போட்டு ஒரு டம்ளர் வாட்டரை ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு கரைச்சி வச்ச புளி தண்ணியை 4 ஸ்பூன் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் நல்லா சுண்ட விட்டு இறக்குனீங்கன்னா அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயார். இந்த குழம்ப சூடான சாதத்தோட ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா பக்காவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.